بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்க ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் அல்லாஹ் அகற்றி நிம்மதியான ஒரு வாழ்க்கை உலகத்திலும் அதைவிட சிறந்த வாழ்க்கையை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு தந்தரல வேண்டும். அந்த ஒரு பிரார்த்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்கும் கூடிய இந்த சஹர் நேர நிகழ்ச்சியில கடந்த 3 தினங்களாக இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தலைப்புல திருமணத்துடைய முக்கியத்துவத்தையும் வரதட்சணையுடைய அந்த விளைவுகளையும் திருமணத்தில் நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளையும் எல்லாம் நம்ம உங்களுக்கு சொன்னோம். இந்த 3 நாளுடைய உரை எதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், திருமணத்திலும் பெண் தேர்விலும் திருமணத்துடைய சட்டங்களில் நாம் சரியான முறையில் நம்முடைய மார்க்க ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும் வைங்களேன். அடுத்து தம்பதிகளாக மாறக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு ஒரு மெச்சூர்டு இருக்கும், ஒரு மார்க்க பற்று இருக்கும், ஒரு எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்றது, பிரச்சனைகளை எப்படி நம்ம இல்லாம ஆக்குறதுங்கிற ஒரு அழகான ஒரு நுண்ணறிவை நமக்கு அல்லாஹ் தந்து விடுகின்றான். அந்த அடிப்படையில இஸ்லாமும் இன்றைய திருமணங்களும், அதாவது இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தலைப்புல திருமணத்துக்கு அடுத்ததாக இன்றைய தம்பதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெசேஜுக்குள்ள இன்றைய குடும்ப தலைவர்கள், ஏன்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களே ஒரு ஆணாகத்தான் இருக்கிறார்கள். இயற்கையாக அல்லாத பேசுறான். கணவன் மனைவி சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப தலைவனாக ஒரு ஆண் எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெளியில ஆபீஸுக்குன்னு வேலை பார்ப்பாங்க, தன்னுடைய நண்பரோட நேரத்தை ஒதுக்குவாங்க, இப்படி வெளியூருக்கு போறது, இப்படி எல்லாமே தன்னுடைய நேரங்களை ஒதுக்குனாலும் குடும்பம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, காலையில வீட்டுல இருந்து வெளியே கிளம்புவாரு, நைட்டு வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவார். இது என்ன குடும்பம்? குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குறது இல்ல. குடும்பம் நம்ம கண்ட்ரோலுக்கு தான் குடும்பமே இருக்குது. எப்படி அந்த குடும்பத்தை நம்ம சரியா தலைமை தாங்கிறதுங்கிறத நம்முடைய குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் புரியல. அதனால தான் இன்றைய நிறைய சீர்கேடுகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலையை கண்காணிக்கிறது இல்ல, தன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் எவ்வளவு, அதாவது அதனால ஒடிஞ்சு போற அளவுக்கு திடீர்னு பிரச்சனை வரும்போது அவர் ஒடிஞ்சு போயிடுறார். இதுனா என்ன காரணம்? ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், அந்த ஒழுக்கத்தை பேணுங்கிறதுனால தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஒரு பெண்ணை காட்டிலும், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக பெண்ணை காட்டிலும் ஆணை ஒரு உயர்நிலைக்கு அல்லாஹ் வைத்து இருக்கிறான். ஏன்னா ஆணில் இருந்துதான் பெண்ணே படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசும்போது 4வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து தான் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆணிலிருந்து அல்லாஹ் பெண்ணையும் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இன்னொரு ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான். 4வது அத்தியாயம் 34வது வசனம், அர் ரிஜால், ஆண்கள் தான், கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். அதாவது பெண்கள்னா அடிமை. சில பேர் அப்படிதான் பாக்குறாங்க, மனைவிமார்களை நீ அடிமை, நில்லு, உட்கார்னா உட்காரணும். இந்த அடிப்படை சொல்லப்படல. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் நிலைகளாக இருந்தாலும் அவங்களுடைய இன்ன பிற நிலைகளாக இருந்தாலும் பலகீனமானவங்க தான். அதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க இல்லையா, வளைந்த எலும்பிலிருந்து பெண்கள் படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. அவங்களால என்ன பண்ண முடியாது, குடும்பத்துடைய எல்லா விதமான மேனேஜ்மெண்ட்டையும் அவங்களால பார்க்க முடியாது தான். அப்போ ஒரு ஆண் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்துல பேசி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்கள் சம்பந்தமாக ஆண்கள் சம்பந்தமாக நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். என்ன அதில் நமக்கு புரியுதுன்னு சொன்னா, பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவர் ஆணாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நிறைய வரலாற்று ரீதியான ஆய்வு ரீதியான சில செய்திகளை பார்க்கும்போது ஆணை விட பெண்ணுடைய மூளை 100 கிராம் குறைவா தான் இருக்கிறான். அதாவது பெண்ணுடைய மூளையை காட்டிலும் ஆணுடைய மூளை திறன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா பெண்ணை காட்டிலும் ஆணுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியுமே எக்ஸ்ட்ராவா இருக்குது. இந்த மாதிரியான, அதாவது ஒரு உடல் ரீதியாகவும் ஆணை காட்டிலும் பெண்கள் ரொம்ப பலகீனமானவங்க தான். அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள்ல இன்ன பிற நிகழ்வுகள்ல ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. அவங்களால ஒரு ஆக்டிவா செயல்பட முடியாது.
அப்போ ஒரு ஆண் தான் என்ன பண்ணணுங்க, ஒரு குடும்பத்தினுடைய தூணாக இருந்து செயல்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸ் நமக்கு கிடைக்குது. அறிவிப்பாளர் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க, புகாருடைய 304வது செய்தியாக நீங்க பாருங்க. ஹஜ் பெருநாளை ரசூல்லா அந்த குதுபா உரையெல்லாம் முடிச்சுட்டு சஹாபிய பெண்கள் கிட்ட வராங்க. அவங்களுக்கு ரசூல்லா சொன்ன பயான் கேட்கலனால ரிப்பீட்டா அவங்க என்ன பண்ண இன்னொரு பயானை பண்றாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, பெண்கள் சம்பந்தமான பேச்சுகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அலைஸ ஷஹாதத்துல் மர்அதி மிஸ்லு நிஸ்ஃபி ஷஹாதத்தி ரஜுலி ஃபதாலிக மின் நுக்ஸானி தீனிஹா. என்ன சொல்றாங்க, ஒரு ஆண் சாட்சி சொல்வது எப்படின்னா 2 பெண்கள் சாட்சி சொல்வதை போல. சோ சாட்சி சொல்ற நடைமுறையில கூட என்னங்க, பெண்ணை காட்டிலும் ஆண்களுக்கு ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்கள் தாழ்வா, பெண்கள் குறைவானவங்களா அப்படி சொல்ல வரல. ஆணும் பெண்ணும் சமம் தான். இஸ்லாமிய இஸ்லாம் வந்து 2 பேரும் இறையச்சத்தை வச்சு அல்லாஹ் ஏற்றத்தாழ்வா பார்க்கிறான். இருந்தாலும் பெண்களுடைய இயல்பை பார்க்கும்போது ஆண்களுக்கு என்னங்க, ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இன்னொரு செய்தியை பாருங்க, நமக்கெல்லாம் அதிகமா தெரிஞ்ச ஒரு நபிமொழி தான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான், உங்களுடைய பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அப்ப குடும்ப தலைவர்களே, உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, உங்க வாப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரத்த பந்த உறவுகள் இருக்கிறாங்க. எல்லாரை குறித்தும் நாம கேள்வி கேட்கப்படுவோம்னு சொன்னா அதோடைய விபரீதம் நம்ம ஏங்க இன்னைக்கு புரியுறது இல்ல? ஏதோ வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, போறதுன்னா இது என்ன ஒரு வாழ்க்கைன்னு நான் கேட்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறான், நல்ல தாய் தந்தையை கொடுத்திருக்கிறான். அவங்களை சரியா நம்ம நிர்வகிக்கிறோமா? பாப்பா அம்மா பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோமா? மனைவிக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறோமா? பிள்ளைகளுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்கிறோமா? எதுவுமே இல்லாம ஒரு இயந்திரத்தை போல வரோம் போறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குமா? ஒரு குடும்ப தலைவரா நீங்க இந்த பொறுப்பை எல்லாம் சரியா செஞ்சு காட்டிட்டீங்களா? குடும்பத்தில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏன் சோதனைகளையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்கன்னா ஒரு குடும்ப தலைவர் சரியில்லாத காரணம் தான். அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் நம்முடைய கையில கொடுத்திருந்தும் கூட அதை சரியா ஃபாலோ பண்றது இல்ல. அதுதான் இன்றைய நடைமுறையாக நீங்க இங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களை பொறுத்தவரையிலும் ஆண்களிடத்துல சில அனுமதிகளை கேட்டு தான் பண்ணணும். எந்த அளவுக்கு பெண்கள் தொழுகைக்கு போறதை கூட அவங்களுடைய கணவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஒரு முறை இஷாவுடைய தொழுகை ரசூல் ரொம்ப தாமதப்படுத்திட்டாங்க. ரசூல்லா வருவாங்கன்னு சஹாபாக்கள் பெண்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு ரசூல்லா வந்தாங்க. அவங்க மக்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கிறத பார்த்து ரசூல்லா சொன்னாங்களா, மா யன்தலிருஹா அஹதுன் கைருக்கும் மினல் அஹ்லில் அர்லி. பூமியில உங்களை மாதிரி தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று அந்த மக்களை பார்த்து பேசினாங்களாம். அப்ப பெண்கள் பள்ளிக்கு போனாங்க. அதுவும் எப்படி போயிருக்கிறாங்க, ஆணுடைய கணவனுடைய அனுமதியோட போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதஸ்தஅதனகும் நிசாஉக்கும், உங்களுடைய மனைவிகள் உங்கள்ட்ட அனுமதி கேட்கறாங்க, பில்லைலில் மஸ்ஜித், நைட்ல பள்ளிக்கு போறத கேட்கறாங்கன்னா ஃபஅதினு லஹுன்ன, அது நீங்க அனுமதி கொடுங்க. இப்படி இத வந்து இப்னு உமர் அவங்க அறிவிக்க ரலியல்லாஹு அன்ஹு புகாரியுடைய 864 865 ஆகிய நபிமொழி நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு பெண் என்பவள் கணவனுடைய அனுமதியோட தான் எல்லாத்தையும் நடத்தணும் போது அந்த மனைவியும் சேர்த்து நிர்வகிக்கக்கூடியவர் ஒரு ஆணாக இருக்கிறாங்கன்றத இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? இன்னும் பாருங்க, அப்போ கணவர் தான் எல்லாமே வா, அப்ப நாங்க ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு, அதாவது இந்த ஒட்டுமொத்த தொடரையும் கேட்டுட்டு தான் தாய்மார்களே நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப என்ன எல்லாமே ஒரு ஆண்கள்ட்ட சொல்லிட்டார், நமக்கு எதுவுமே இல்லையா, எந்த ரைட்ஸும் இல்லையா அப்படின்னு நீங்க கோவப்படக்கூடாது. உங்களுக்கும் செய்திகள் இருக்குது, உங்களையும் சிலாகித்து சொல்லக்கூடிய மேட்டர்களை அடுத்தது நம்ம சொல்ல இருக்கிறோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ என்னத்தான் ஆண்கள் குடும்ப தலைவராக இருந்தாலும் கூட மனைவி இடத்துல ஆலோசனை கேட்கணும். ஏன்னா ஒரு குடும்பங்கிறது 2 பேர், 2 தூண்கள் இருக்கிறான், கணவன் மனைவி. இந்த 2 தூண்கள் வச்சு தான் அந்த குடும்பங்கிற தேரே நகர இருக்கிறது. அப்போ என்ன, ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டினா குடும்பம் நகராது, தேர் நகராது, சாஞ்சி கீழே விழுந்துரும், குடும்பமும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நல்லா காப்பாற்றணும். அப்போ ஒரு ஆணை பொறுத்த வரையில தன்னுடைய மனைவிடத்துல ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும், முக்கியமான நிகழ்வுகள் எடுக்கும்போது மனைவிடத்துல ஒரு சஜஷன் கேட்கணும், ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். ஒரு ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போகணும்னு கனவு கண்டாங்க. அப்படி கனவு கண்டு எல்லா சஹாபாக்களையும் கூட்டிக்கிட்டு உம்ராவுக்கு போறாங்க. ஆனா என்னாச்சு, ஹுதைபியா என்கிற இடத்துல வச்சு இந்த ஆண்டு நீங்க உம்ரா பண்ணக்கூடாது, போயிட்டு அடுத்த வருஷம் தான் வரணும்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுது. ஹுதைபியா உடன்படிக்கை. கடந்த ரமலான்ல கூட ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம விரிவாவே பேசியிருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த டைம்ல ரசூல்லா கூட்டிட்டு போன அந்த குர்பானி பிராணிகள் எல்லாத்தையும் அறுத்து மொட்டை அடிச்சுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே யாரும் எந்திரிக்கல. ஏன்னா இந்த வருஷம் உம்ரா பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வேதனை. உடனே கூடாரத்துக்குள்ள போறாங்க. மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. மனைவிட்ட ஆதங்கப்பட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் நம்ம சொல்றோம் ஒன்னும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, யாரோ சொல்ல, உடனே நீங்க போய் நீங்க முதல்ல மொட்டை அடிச்சு உங்க பிராணியை அறுத்து பள்ளிடுங்க
அப்புறம் எல்லாம் தானா நடக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்து குர்பானி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்தவன் ரசூல் ஒன்றும் சொல்லல, அதை பார்த்துட்டு மத்த சஹாபாக்கள் செய்து விட்டு மீண்டும் போயிடுறாங்க. அடுத்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் வந்து உம்ரா அவங்க பண்றாங்க. அப்போ ஒரு இக்கட்டான நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவிட்டு ஒரு அட்வைஸ் கேட்கறாங்க. நீ அட்வைஸ் என்ன சொல்றது, நான் என்ன செயல்படுறது? இன்னைக்கு நிறைய ஆண்களை பார்க்கிறோம், நான் சொன்னா கப் சுப்புன்னு உட்கார்ந்துடணும், நீ என்ன எனக்கு ஆலோசனை சொல்றது? இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தான்னா குடும்பம் என்ன அது சரியான குடும்பமா இருக்காது. மனைவிங்கிறவங்க யாருங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தங்க. கணவன் மனைவி குறித்து நம்ம பின்னாடி தொடர்ச்சியா நல்ல விரிவா பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அந்த உறவு மாதிரியான ஒரு சிறந்த உறவு எதுவுமே இல்லைங்க. அப்படி அல்லாஹ் நமக்கு அந்த கணவன் மனைவி உறவை பத்தி அவ்வளவு சிறப்பா பேசி காட்டுறான். அந்த ரெண்டு உறவு வந்து கணவன் மனைவிங்கிற அந்த கான்செப்ட் நமக்கு வந்து சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம். என்ன தோல்விகள் அடைஞ்சாலும் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு வைங்களேன், எந்த தோல்விக்கும் அது பெருசா இருக்காது, அவ்வளவு ஈஸியாக ஆயிரும். அப்ப அந்த அளவுக்கு நீ மனைவி நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் தான் குடும்ப தலைவர், நான் தான் நிர்வகிப்பேன், இந்த மாதிரி சொல்ற நிலைமை இருக்கக்கூட. ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு தலைவரா இருந்தும் கூட தன் மனைவி கேட்கும் போது என்ன பண்றாங்க, அதுக்கு கேட்ட அந்த மாதிரியா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க போது அதுல ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாடு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இது மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், முழுமையான அந்த குடும்பத்துடைய சம்பாத்தியம் அவர் கையில தான் இருக்குது. என்னங்க, அவர் தான் சம்பாதிச்சு கொட்டணும், அவர் தான் எல்லா விதமான மனைவியுடைய செலவுகளை பார்க்கணும், பிள்ளைகள் செலவுகளை பார்க்கணும், தாய் தந்தைகள் இருந்து அவங்க செலவுகளை பார்க்கணும், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளி. இவர் குடும்ப தலைவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஏன் என்னுடைய உரிமை தான் இது, நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், அது மட்டும் அல்ல எல்லா செலவையும் இவர் தான் பார்க்கணும். இன்னைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் என்ன, இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு நிறைய பார்க்குறோம் போறாங்க. இதனால எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. பெண்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற கான்வர்சேஷன் நான் இங்க வரல, அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு நான் இங்க வரல. ஆனா பெண்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதுன்னா போகலாம், தப்பு கிடையாது, மார்க்க அனுமதிக்க தான் செய்யுது. ஆனா அதுலயும் சில ஒழுக்கங்கள் இருக்குது. ஏன்னா இந்த குடும்பங்கிற அந்த விஷயம் வந்து எப்போ இஸ்லாமிய கல்ச்சரை விட்டு வெளியில போகுதுன்னு சொன்னால், ஒரு பெண்மணி இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்படாமல் ஹிஜாப் அணியாமல் அல்லது மார்க்க ஒழுக்கத்தை பேணாமல் வேலைக்கு என்று போகும்போதுதான் என்ன நடக்குதுங்க, கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படுகிறது. நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரொம்ப கம்மியான சம்பாத்தியமா இருக்கிறவங்க கூட தன் மனைவி வீட்டுல இருக்கணும்பா, என் குழந்தைங்களை பாத்துக்கணும், இதுதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி என்ன, ஆனா சில பெண்கள் என்ன பண்றாங்க, கல்லூரியில படிச்சு அந்த ஒரு மோகத்துல நல்ல ஒரு படிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வேலைக்கு போனா தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன், அப்படி சம்மதிக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். வேலைக்கு போறதுனால ஒண்ணு மார்க்க சட்டங்கள் நமக்கு வந்து சில அந்நிய ஆண்களோடு தனித்து இருக்கிற மாதிரியான பொசிஷன் வருது, அல்லது அந்நிய ஆணோடு பயணிக்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் வருது. சில ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, உங்களுடைய ஹிஜாப் வந்து நீங்க புர்காலாம் போடக்கூடாதுமா, புர்கா இல்லாம நீங்க உட்காரணும், நீங்க என்ன ரொம்ப ஃபேஷனான ஆடைகள் அணிய மாட்டேங்கிறீங்க, ஃபேஷனான ஆடைகள், அதாவது ஐடி மாதிரியான இடங்கள்ல நீங்க ஃபேஷனான ஆடை